நியாயமானவன் எப்படி இருப்பான் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் டெக் ஃபில்லர். ஒரு ஹீரோ, நியாயமானவன், நியாயவான், எல்லாத்துலேயுமே ஒரு நியாயவான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு ஒரு கடவுளை எப்படி பார்ப்பாங்க, கடவுள்னா எப்படி நல்லவர் வல்லவர் அப்படின்ற மாதிரியான ஒரு காமிக்கல் ஹீரோ தான் அவரு. அவர் கடவுள் கிடையாது, ஆனா பாத்தீங்கன்னா அவர் பண்றது எல்லாமே நல்லது மட்டும்தான். அவருக்கு வந்து இந்த இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சிலாம் எதுவுமே இருக்காது. தப்புன்னா அந்த இடத்த தட்டி கேட்பாரு, சும்மா சரமாரியா இருக்கும். ஸோ இந்த புத்தக கண்காட்சியிலையும் அதிகமாக சேல்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா டெக் ஃபில்லராக மட்டும்தான் இருப்பார். அதுக்கு அடுத்து அதிகமாக சேல் ஆனது இரும்புக்கை மாயாவின்றவர். இரும்புக்கை மாயாவின்றவர் வந்து 60ல் பிறந்தவங்க, 50 60 70 80ல் பிறந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக 90களில் பிறந்தவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பேண்டம்ன்றவர் வந்து வேதாளர், வனக்காவலர், முகமுடி வீரர் மாயாவின்னு சொல்லி ராணி காமிக்ஸ்ன்ற ஒரு தினத்தந்தியோட அவங்களோட பதிப்பகம் அவங்க வந்து வெளியிட்டது தான் வந்து ராணி காமிக்ஸ். அது வந்து முகமுடி வீரர் மாயாவி, அதாவது பேண்டம், நீங்க சொல்ற மாதிரி பேண்டம். வேதாளர் முத்து காமிக்ஸ்லயும் வெளியிட்டாங்க. 1972ல் முத்து காமிக்ஸ்ல வெளியிடும் போது காமிக்ஸ் அப்படின்னாலே ஒரு ஒரு மாபெரும் வீரர், அதாவது காமிக்ஸோட அடையாளமே தமிழ்நாட்டில் ஒரு காமிக்ஸுக்கான ஒரு அடையாளமே இரும்புக்கை மாயாவி தாங்க. இது ஊருக்கு கூட இந்திரஜால காமிக்ஸ் வந்து 1963ல் வெளியிட்டாங்க.